தோழர்களையும் ஒருங்கிணைத்து செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் இந்த பகுதியில் நீண்ட நாட்களான கோரிக்கைகள், பாதாள சாக்கடை திட்டம், ஊராட்சிகளாக இருந்தபொழுது அந்த மழைநீர் கால்வாய்கள் கட்டப்பட்டு பழுதடைந்து உள்ளதை எல்லாம் இன்றைக்கு புதுப்பிக்கின்ற வகையில் புதியதாக மழைநீர் கூடுதல் கால்வாய்கள் அமைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்து இன்னைக்கு ஒப்பந்தமிடப்பட்டு அது பூமி பூஜை போடப்பட்டு அந்த பணிகள் மிக விரைவில் நடைபெற பாலவாக்கத்தில் உள்ளது என்பதை நான் பெருமையோடு சொல்றேன். இந்த பாலவாக்கத்தில் மழைநீர் கால்வாய்களை சிறப்போடு செய்வதற்கு உத்தரவிட்ட தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உங்களின் சார்பாக என் சார்பாக நன்றி. அதே போன்று பாதாள சாக்கடை திட்டம் என்பது ஒரு கனவு திட்டம். அந்த கனவு திட்டத்தையும் நிறைவேற்றி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பது என்பது இன்னொரு இந்த வட்டத்திற்கு கூடுதல் மைல்கல்லாக மக்களுடைய கனவு திட்டமாக அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு அலுவலகத்தை பற்றியும் ஒரு ஊராட்சியில ஒரு வட்டத்தில் ஒரு அலுவலக மாமன்ற உறுப்பினரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வட்டத்திற்குள்ளேயே ரேஷன் கடை, மருத்துவமனை, அங்கன்வாடி, தபால் நிலையம், கிராம நிர்வாக அலுவலர் என்று எண்ணற்ற பணிகளை ஒரே மதில் சுவருக்குள்ள இருக்கிறது. ஆதார் அட்டையா இருந்தாலும் மதில் சுவருக்குள் இருப்பது என்பது இந்த பாலவாக்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதிக தலைமை கழகத்திலிருந்து நிர்வாகிகள் அதிகமாக இருக்கிற ஊர் எதுன்னா இந்த பாலவாக்கம். இங்கு அதிகமான வாக்குகளை பெற்று தந்த ஊராக அந்த நிர்வாகிகளுக்கும் அதில் இருக்கின்ற அடலையர்களாக நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நாமும் பாக முகவர்களும் கழகத்தினுடைய அனுதாபிகளாகவும் கூட்டணி கட்சியினுடைய தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளையும் இந்த நேரத்தில் நான் இந்த வட்டங்கள் 20 வட்டங்கள் 7 ஊராட்சி 27 முதல் இடம் பாலவாக்கம். இந்த 183வது வட்டம் அதிகமான வாக்குகளை பெற்று தந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு தொகுதியில் 96,000 வாக்குகளை பெற்றோம் என்று சொன்னால் இந்த வட்டத்தில் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று தந்த பெருமைக்குரியவராக எதிரே அமர்ந்திருக்கின்ற மேடையில் வீட்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இது உங்களால் தான் முடியும் என்கின்ற சாத்தியம் என்பதை நான் உங்களுக்கு முன்னால் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த பகுதியில் உள்ள எண்ணற்ற பணிகள், சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் கூட இங்க ஒரு பூமி பூஜையை போடப்பட்டது. அதில் அவர்கள் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம், உணவுப் பொருள் வழங்குகின்ற அந்த ரேஷன் கடை கட்டிடம் என்று 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை துவங்கி வைத்து அந்த பணிகள்லாம் நடைபெறுகின்றது என்று சொன்னால் பெருமைக்குரிய வட்டம் என்பதில் நாம் பெருமைப்படுகின்றோம். அதில் நீங்களும் உறுப்பினராக வாக்காளர்களாக இருப்பது கூடுதல் மகிழ்ச்சி. இன்றைக்கு பாலவாக்கத்தில் அந்த கடற்கரை மிகப்பெரிய அழகுகின்ற ஒரு கடற்கரை. இந்த கடற்கரையில் ஊராட்சியாக இருந்த போது அந்த சாலைகள்லாம் அமைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னால் சட்டத்தின் பல சிக்கல்கள், சட்டத்தின் முன்னால் பல திட்டங்கள் மூலமாக நீதிமன்றம் உத்தரவு அந்த பகுதிகளுக்கு சாலை அமைப்பதில் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்லுகின்ற ஆற்றலாளர், நம்முடைய தொகுதியும் தன் தொகுதி போன்ற இன்றைக்கு பணிகளை செய்வதற்கு பேருதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற அவருடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று சென்னை மேயர், துணை மேயர், ஆணையர் என்று நகராட்சி நிர்வாக நம்முடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களிடெல்லாம் கொண்டு சென்று இந்த பணி, இந்த நம்முடைய கடற்கரை சாலையை அழகுபடுத்துகின்ற பணி, பேவர் பிளாக் போடுகின்ற அந்த பணியை நடைபெறுகிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் விடுபட்ட பணிகளை எல்லாம் செய்கின்ற ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, 2011 கிராம ரத்தங்களுக்கெல்லாம் பட்டாக்கள் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இதற்கு ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணித்து அந்த மக்களுக்குரிய கனவு திட்டமான அந்த பட்டாக்களை நிறைவேற்றி தந்து பொருளாதாரத்தில் மேன்மை பெற்றவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர். அதற்கு பின்னால் 10 ஆண்டு காலம் அதிமுக எந்த பணியும் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம். மீண்டும் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் இந்த கிராம பட்டாக்கள் எல்லாம் வழங்கப்பட்டதை கணக்கில் ஏற்றுவதற்கும் கணினி மயமாக ஆக்கப்பட்டு அந்த கணினி மயமாக இன்றைக்கு ராயத்வாரி பட்டம் என்ற ஒரு புதிய அந்த பட்டாவிற்கு ஈடாக அந்த பட்டாவை தரம் உயர்த்தப்பட்டிருப்பது கூடுதல் மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, நம்முடைய பாலவாக்கம் குப்பமாக இருக்கின்ற பகுதிகள் எல்லாம்
இந்த அரசு இடங்களில் நீண்ட நாட்களாக குடியிருப்பவர்களுக்கு கணக்கெடுக்கின்ற பணியை நம்முடைய வருவாய்த்துறையின் மூலமாக இன்னொரு சூழ்நிலையில் இந்த மைல்கல்லாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் நாம் நிச்சயம் நம்முடைய ஆட்சியில் பெற்று தந்தோம் என்ற பெருமைக்குரியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த கிராம வட்டத்தினுடைய செயல் வீரர் கூட்டம் சென்னை மாநகராட்சியில் அனைத்து வட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த வட்டம் அதிகமான நிர்வாகிகளோடு இன்றைக்கு அதிகமான கழக தோழர்களை அழைத்து அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இன்னைக்கு அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுக்கு வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளருக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அண்ணன் சோமு அவர்களுக்கும் அந்த நேரத்திலே ஊரின் சார்பாக என் சார்பாகவும்